கேட்கலாம் ஏன்னா பிரஸ்ஸை பார்க்கணும், இதுக்காக தான் நான் பிரஸ்ஸை பார்க்கறது. அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன நமக்கு தேவையில்லாத வேலை யாரோ பேசி நமக்கு என்ன தலைவர் இருக்காங்க பேசு. ஆனா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அது மேல எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்யத்துல தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்க. ஏன்னா பைனலா பதவி எல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எனக்கு கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள். அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு அதுக்குள்ள நல்லது பட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன், இது ஏன் ஊரு எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம் சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்துல சண்டை போடாது. நல்லா வெட்டி வேலை, எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுல போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்துல இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா பேசிருக்கேன். எதுவுமே தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு? உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு? அதான் தேவையில்லாத. நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கோம். இடையில இது நடக்கும், அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர், எனக்கு ஆதரவாளர்ல யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா? எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியா சிறப்பா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் நாமே இருக்கணும், எல்லாத்துலயும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸ் பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. எல்லா குரூப்ல இருந்து வெளியே இருக்கிற ஆள். இன்றைய நிகழ்ச்சியில கூட இந்த பிரஸ் பேனர்ல வானதி சீனிவாசனுடைய புகைப்படம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன். ஆனா இது வந்து ஆல் இந்தியா பொறுத்தவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் நான் பண்றதுனால நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே தேசிய தலைவர், அவங்க விமென்ஸ் விங்கினுடைய தேசிய தலைவர் அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்க. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க தான் நடத்துறோம். ஆமா தலைவா, எனக்கு தேவையில்லாம அந்த ஒம்புல மாட்டேன்.